தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வார்த்தையை பெற்றவர்கள் பெரியவர்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்று ஆண்டோட வழி நடத்துதல திட்டமும் தெளிவுமா சொல்லி கொடுக்கிறவங்க பெரியவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்கள்ல பெரிய இடங்கள்ல பெரிய கட்டிடங்கள் இருக்குது, ஆனா அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்பது பெரிய வருத்தம், பெரிய பாரம். பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது, பார்க்கறதுக்கு அலங்கார மாளிகைகளாய் திருச்சபைகள் சபைகள் இருக்குது, ஆனா அங்க என்ன இல்லை? வார்த்தை இல்லை. மக்கள் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்புகிறார்கள். ஆனா நான் சொல்றேன், அகாப்பே சர்ச்சுக்கு வர்ற நீங்க பாக்கியவான்கள். ஆமே, இங்க உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டோட வார்த்தை இல்லாம நீங்க திரும்பி போகவே மாட்டீங்க. நீங்க ஜபத்தோட வாங்க, கர்த்தர் உங்களோட பேசிதான் அனுப்புவார். கர்த்தரோட வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் நீங்க போவீங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். அப்ப வார்த்தை உங்களை பெரியவனாக்கும். இங்க யோவான் சானோட வாழ்க்கை அவனை பெரியவனாய் மாற்றிட்டு, மூன்றாவதாக இவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் உள்ள வச்சிருந்ததுனால அவன் பெரியவனா ஆனா. கவனிங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, எப்பவுமே இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்களுக்கு இது ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா, நமக்கு முன்னாடி எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சவங்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றத சில நேரத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும். முகத்துக்கு நேராக ஒருத்தரை பார்த்து சொல்லணுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் நேசிக்கிற ஒருத்தரை, நான் அன்பாக இருக்கிற ஒருத்தரை கண்டிக்கணும், நான் நேசிக்கிற ஒருத்தரை எச்சரிக்கணும், நான் நேசிக்கிற ஒருத்தரை புத்தி சொல்லணும். எல்லாமே நடக்கும். உடைஞ்சு போயிருப்பார் அவருக்கு சில நேரத்தில் ஆறுதல் சொல்லணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் அவரை என்ன சொல்லுவார்னா எச்சரிப்பார். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆரோனுடைய பையங்க செத்து போயிடுவாங்க, 2 பேர். ஆரோனுடைய பசங்க 2 பேர் செத்து போயிடுவாங்க, அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்து. இப்போ மோசே ஆரோனை ஆறுதல் படுத்தணும். நியாயமா, கலங்காதப்பா, அழாத, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதுன்னு ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல மோசே இருக்கிறார். ஆனால் இப்போ மோசே என்ன சொல்லுவார்னா ஆரோன்ட்ட, இங்க பாரு, சாவுக்கெல்லாம் போனோம்னு நினைக்காத. அதாவது என்னன்னா, உங்க தலப்பாகையே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாவுக்கெல்லாம் போவாத பிள்ளை, சாவுக்கெல்லாம் போனோம்னு நினைக்காத, ஓரமா போய் நில்லு, அந்த சாவு அடக்கம் பண்றதுக்கெல்லாம் ஆள் போவாங்க, வேற ஆள் பார்த்துப்பாங்கன்னு மோசே. எப்படி இருக்கும் பாருங்க. யாருக்கு இந்த வார்த்தை? யாருக்கு யார் சொல்றது? அவர் அண்ணன், இவர் தம்பி. தம்பி கூட பிறந்த அண்ணன்ட்ட இவ்வளவு கடினமா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஊழியன்னு வரும்போது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா சில நேரத்தில். ஆனா சொல்லிதான் ஆகணும். அது சொல்லும் பொழுது ஆரோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மோசைய பார்த்தோன்னே, ஐ என் தம்பி கர்த்தர் ஊழியத்தை எப்படி செய்யறான் பாரு, அப்படியா தோணும்? பாவி. அதாவது யோசிச்சு பாருங்களேன், உன் புள்ள செத்து இருந்தா நீ அப்படி சொல்லுவியாடா? இல்ல, தோணுமா இல்லையா? ஆனா சில நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லும் போது கவனிங்க, அங்கதான் சாமுவேலை பற்றி நீங்க படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2:26 எப்படி வாசிக்கிறீங்கன்னா, சாமுவேல் முதல்ல யாருக்கு பிரியமா வாழ்ந்தாரா? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. முதல்ல யாருக்கு பிரியமா நடக்கணும்? கர்த்தருக்கு, அப்புறம் தான் மனுஷங்களுக்கு. சில நேரத்தில் இதை கொஞ்சம் நம்ம உள்டாவா மாத்திடுறோம், அதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ரொம்ப மனுஷங்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிடும். அவர் என்ன நினைச்சுப்பாரு, அவர் தெரிஞ்சவராச்சே, அண்ணன் மாதிரி பழகிட்டாரு, நாங்கள் ஒரே குடும்பமா பழகிட்டோம், பாசக்கார பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஒரே குடுத்தன வாசல்ல இருந்தோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நீ நானும் ஒண்ணு.
அப்படின்னு நாம நினைச்சு கர்த்தருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் சில நேரத்துல செய்யறதுக்கு நம்ம போயிடுறோம். அதான் பிரச்சனை. தயவு செய்து முதல்ல கர்த்தரை பிரியப்படுத்துங்க, அப்புறம் மனுஷங்களை பிரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு அப்புறம் மனுஷருக்கு நீங்க பிரியமா நடங்க. அப்படி வாழ்ந்தாதான் இந்த வார்த்தை ஊழியத்தை நீங்க ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். வார்த்தை உங்ககிட்ட தொடர்ந்து வரும். ஆமென். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை என்னும் பொக்கிஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க இந்த மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஏற்றபடி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வார்த்தை ஊழியத்தை நீங்க சிறப்பா செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, அப்ப வார்த்தை உங்களை பெரியவர்களா மாற்றும். மறந்துடாதீங்க, வாழ்க்கை உங்களை கர்த்தருக்கு முன்பாக பெரியவளா நிறுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பெற்று அதை சரியா மக்களுக்கு சொல்வீர்களா, அது உங்களை கர்த்தருக்கு முன்பாக பெரியவளா நிறுத்தும். மூன்றாவது இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம வாசிக்கலாம். யாத்திராகமம் 11:3 வாசிக்கலாமா? அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இந்த மோசையோட சரித்திரத்துல ஒரு 40 வருஷம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த மோசே 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எகிப்துல இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு உயிருக்கு பயந்து ஓடி போன ஒரு ஆளு. பார்த்தா நம்ம செஞ்ச தப்பு எங்கேயாவது வெளியே வந்துருச்சுன்னா, நம்ம பண்ண கொலை கேஸ் வெளியே வந்துருச்சுன்னா நம்மளை போட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடின ஒரு மனுஷன். அந்த மனுஷன் அங்கே ஓடி அங்கேயே கிட்டத்தட்ட 40 வருஷம் வாழ்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று வாழ்ந்துட்டார். இப்போ கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சிக்கிட்டு ஊழியத்துக்கு வர்றார். மோசே ஊழியத்துக்கு வரும்போது நிறைய அவருக்கு சந்தேகங்கள் தடைகள்லாம் இருக்கு. ஆண்டவர் அவனை வலுக்கட்டாயமாக அவன் தான் செய்யணும்னு அவன்கிட்ட அவனை அழைச்சிட்டு வர்றார். வா, எனக்கு விருப்பம் இல்லை, உமக்கு அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாரையாவது அனுப்பலாம் சொல்லி பார்த்தான். அதெல்லாம் முடியாது, நீ தான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் முடிவு பண்ண அதை நம்ம மறுக்கலாம் கூடாது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தரை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து இவனை பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. இவன் வரும்போதே சொல்லிட்டான், என் ஜனங்களே என்னை நம்ப மாட்டாங்க, பார்வோன் எனக்கு எப்படியா செவி கொடுப்பான், எங்கள் ஆளுங்களே என்னை நம்ப மாட்டாங்க, என்னை ஒரு ஊழியக்காரனா, என்னை ஒரு தலைவனா, என்னை ஒரு ரட்சகனா ஏற்றுக்க மாட்டாங்க, பார்வோன்கிட்ட போய் சொல்கிறீங்களே அப்படின்ன உடனே பார்வோன்கிட்ட போய் இவர் பேசுகிறாரு. இவர் பேசின உடனே பார்வோன் செம கடுப்பாயிட்டான். அதுக்கு பிறகு மோசே கர்த்தருடைய கரத்தை அங்க எகிப்துல என்ன பண்றாருன்னா நிரூபிக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்கிறார். நிரூபிக்க ஒவ்வொரு அற்புதங்களாக செய்ய அங்க எகிப்துல வாதைகளை உண்டாக்க மோசே சொன்னா வாதைகள் வருது, மோசே ஜெபம் பண்ணா வாதைகள் நீங்குது, மோசே சொன்னா வாதைகள் வருது, மோசே ஜெபம் பண்ணா வாதைகள் நீங்குது. இப்படி கர்த்தருடைய கரத்தை பலமாய் நிரூபிக்கிறார் மோசே. அங்க அப்படி செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த மோசையை ஒரு டைம்ல பார்வோன் பார்த்து ரொம்ப எரிச்சல் ஆயிட்டான் அவன் மேல. இதுக்கு அப்புறம் நீ கண்ணு முன்னாடியே வரமாட்டடா மவனை, நான் உன்னை பார்த்தேன், நீ செத்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்வோன் டென்ஷன் ஆயிடுறான். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுறான். அப்படி டென்ஷன் ஆன நேரத்தில் மோசே சொல்லிட்டு போறார், நீ சொல்றது சரிதான், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசையும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு பிறகுதான் தலைச்சம்பிள்ளை சங்காரம்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ அந்த டைமில் அந்த ஜனங்க இந்த மோசை எப்படி பார்க்குறாங்களாம், அந்த ஜனங்க பார்வோனுடைய எல்லா ஊழியக்காரரும் இந்த மோசையை ரொம்ப பெரிய மனுஷனா பார்க்குறாங்க. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மோசே ஒரு பெரிய மனுஷனா தெரியுறான். பிரைஸ் காட். எதனால பெரிய வீடு வாங்கிட்டாரா, பெரிய கார் வாங்கிட்டாரா, எதனால பெரிய மனுஷனா தெரிஞ்சாரு? அவனிங்க மோசையினுடைய விசுவாசம், மோசே செய்கிற இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அதுல வெளிப்படுகிற தேவனுடைய வல்லமையும் நீங்க பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுறாங்க. இந்த மோசே விசுவாசத்தில் பெரியவனானான். அதான் ரொம்ப முக்கியம். இவன் விசுவாசத்துல பெரியவனானதுனால தான் இங்க இவ்வளோ அற்புதங்களை செய்ய முடிஞ்சது, இவ்வளோ அடையாளங்களை காட்ட முடிஞ்சது. கர்த்தருடைய கரத்தை பலமா நிரூபிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை.
விசுவாசம் இல்லாம ஒரு அற்புதம் கூட நடக்காது. விசுவாசம் இல்லாம தேவனுடைய வல்லமையை நீங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தவே முடியாது. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது கவனிங்க, விசுவாசத்திலே பெரியவனான போது. அப்ப பெரியவனாகிறதுல விசுவாசத்துல பெரியவனாகிறது இருக்குது. ஆள் வளர்றது ஒரு பக்கம், ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடுறோம். 6 அடி வளர்ந்துறோம், சிலர் 7 அடி வளர்றான், சிலர் ஜெயின் ராபர்ட் மாதிரி 9 அடி கூட வளர்றான்னு வைங்க. அவரு அது பெரிய மேட்டர் இல்ல. அவர் பெரியவன் ஆயிட்டாரு. அந்த பெரியவன் அவரது மேட்டர் இல்ல. ஃபெய்த், விசுவாசத்திலே மோசே பெரியவனான போது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எத்தனை பேர் விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்க? தேவன் உங்களை பார்க்கிறாரு. விசுவாசத்துல நீங்க பெரியவங்களா மாறி இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நீங்க எத்தனை பேர் விசுவாசத்துல வளர்ந்து பெரியவங்களா? நீங்க தேவன் உங்களை பார்க்கும் பொழுது பெரிய மனுஷன்னு நினைப்பாரா? இவன் எனக்கு முன்பாக பெரியவனா இருக்கிறான்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரு குழந்தைகளா இருக்கிறாங்க. பவுல் அதனால தான் வருத்தப்படுறாரு. உங்களெல்லாம் நான் ஆவிக்குரியவங்கன்னு நினைக்க மாட்டாங்கப்பா, நீங்கெல்லாம் சர்ச்சுக்கு வர்ற விசுவாசிங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப குழந்தைங்க, ரொம்ப குழந்தைத்தனமாவே நடந்துக்கிறீங்க. இன்னும் யார் சொல்றது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் படிங்க. நீங்க ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க. நீங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா உங்களெல்லாம் யாரும் பெரிய மனுஷன் சொல்லவே முடியாதுன்றார். அப்ப விசுவாசத்துல பெரியவன் ஆகிட்டா அவனுக்கு லைஃப்ல 3 முக்கியமான காரியம் பெருசா தெரியாது. மற்றவங்க பெருசாக மதிக்கிற, மற்றவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிற பெரிய காரியங்கள் விசுவாசத்துல பெரியவனா இருக்கிறவனுக்கு பெருசா தெரியாது. அது என்னது? அங்க தொடர்ந்து இருக்குது. விசுவாசத்திலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அதாவது அந்தஸ்து, சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து. இந்த சமுதாயம் உங்களை உயர்ந்த பதவிகளில் இருக்கிறத அது பார்த்து மெச்சிக்கணும். உயர்ந்த பதவியில தான் இருக்கணும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அந்த உயர்ந்த பதவி உங்களுக்கு பெருசா தெரியாது. அதான் விஷயம். எப்படி? நீங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் அது உங்களுக்கு, நீங்க ஒருவேளை நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க ஒரு சென்னை மாவட்ட கலெக்டராகவே இருக்கீங்கன்னா கூட, சென்னை மாவட்ட கலெக்டர் என்று சொல்றதை விட நான் கிறிஸ்துவினுடைய சீஷன்னு சொல்றதுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒருவேளை சென்னை காவல்துறை கமிஷனரா இருக்கிறத விட நான் கிறிஸ்துவனுடைய சீஷன்னு சொல்றதுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதை விட இது பெருசுன்னு நினைப்பீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் அப்படின்னா இளவரசன் அர்த்தம். ராஜகுமாரன். அவ்வளவு பெரிய இளவரசனா இருக்கிறத அவன் வெறுத்தானா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் எந்த உயர்ந்த பதவிகளுக்கும் பின்னாடி நீங்க போக மாட்டீங்க, எந்த அந்தஸ்தையும் தேடி நீங்க ஓட மாட்டீங்க. அப்ப பதவிகள், அந்தஸ்துகள், அது கொடுக்கிற பெருமை, புகழெல்லாம் உங்களுக்கு குப்பையா தெரியும். நீங்க அதை பெருசா நினைக்க மாட்டீங்க. காரணம், நீங்கள் கிறிஸ்துவை பெரிதாக நினைப்பீர்கள். கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை பெரிதாக நினைப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்க பெரிதாக நினைப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை, இரண்டாவது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அனுபவிப்பதை அவன் விட்டு விட்டான். அப்படின்னா ஒரு ராஜா எவ்வளெல்லாம் மகிழலாமோ அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த உலகத்துல. நல்லா கவனிங்க, நம்ம சில நேரத்துல சில இடத்துல இருக்கிற வரைக்கும், இப்ப பாருங்க, சர்ச்சில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு பவ்யமா இருக்கிறோம். பிரைஸ் லார்ட், ஐயோ ஸ்தோத்திரம், அப்படியே அன்பா வந்துட்டு அன்பா இறங்கி போய் அப்படியே தாழ்மையா போறோம். பொதுவா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டோம், இப்படியே தான் இருப்பீங்களா? 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டீங்க, உங்களோட பால்ய சிநேகிதரை பார்த்துட்டீங்க, எப்படி இருப்பீங்க நீங்க? இப்படியே தான் இருப்பீங்களா? பிரைஸ் லார்ட்பா, நல்லா இருக்கீங்களா? அப்படியா சொல்லுவீங்க? அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? அங்க போயிட்டா அந்த சூழ்நிலைக்குள்ள, ஐயோ நம்முடைய பேச்சும் கொஞ்ச நேரம் நம்மள என்ன பண்ண முடியாது, கையில பிடிக்க முடியாது. சிரிக்கிறது என்ன, பேசுறது என்ன,
இவங்க குதூகலம் என்ன, மகிழ்ச்சி என்ன, கவனிங்க, இங்க கவனிங்க. அப்ப சிரிக்கவே கூடாதா? இல்ல 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 இல்ல, நான் அதை சொல்லலை. நீங்க நல்லா சிரிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் ஆயிடும்னா, அந்த அதிகப்படியான மகிழ்ச்சியில நாம எதை மறந்துடுவோம்னா, சில நேரத்துல கொஞ்சம் ஒரு ஒரு வரம்ப, ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோட்டை தாண்டி பேசிடுவோம் நம்ம. கவனிங்க, அது கொஞ்சம் கவனிக்கணும். சில நேரத்துல அதிகப்படியான மகிழ்ச்சியில என்ன பேசுறதுனே தெரியாது. அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், கவுண்ட் கொடுக்குறோன்ற பேர்ல 1-4 பேரை காயப்படுத்தி பேசுவோம், பரியாசம் பண்ணி பேசுவோம், கிண்டல் பண்ணி பேசுவோம். இல்லைன்னா ஆகாத சம்பாஷணைகள் ஏதாவது அவங்க வாயிலிருந்து வர்றது கேட்டபடி நாமளும் என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். கேட்டா ஜாலியில பேசிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். நாமளாவே இருக்க மாட்டோம் நாம. ஆமா. அப்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன பார்ட்டிக்கு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது ஒரு 4 சொந்த பந்தங்களை பார்த்துட்டாலே நம்முடைய கை கால்கள்லாம் நமக்கு இங்க வேலை செய்ய மாட்டேங்குது, அது பறக்குது. நாம அந்த மகிழ்ச்சியே பெருசுன்னு நினைக்கிறோம். அரண்மனை வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டாராம் இந்த மனுஷன். அந்த பாவ சந்தோஷம்லாம் எனக்கு வேணாம். சரி, சந்தோஷம் வேணாம், இங்க வந்து இந்த ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள. துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்து கொள்ற ஒரு மனுஷனை நீங்க பார்க்க முடியுமா? இந்த வாழ்க்கை கஷ்டமா இருந்தா கூட, அது கொஞ்சம் சங்கடமா இருந்தா கூட, இந்த மக்களோட வாழ்றது, இந்த மக்களோட அனுசரிச்சு போறது, அது சங்கடமா இருந்தா கூட அதை அவர் என்ன பண்றாராம், தெரிந்து கொள்றாராம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவனா வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்தவனா வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுலயும் கிறிஸ்தவங்களோட வாழ்றது இருக்கு பாருங்க, அது அதை விட கஷ்டம். ஏன்னா இவன் ஏதாவது சொல்லுவான், அவன் ஏதாவது சொல்லுவான், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, ஜூலி சிஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு வசந்தி சிஸ்டர் கரெக்ட். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது இல்ல? ஆமாவா இல்லையா? இல்ல, நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. தேவன் சிலதெல்லாம் வேண்டான்னு சிலதெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாரு. சில காரியங்கள் நமக்கே தெரியும், நமக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு நாமளே ஒரு ஒழுக்க நெறிகளை வகுத்துக்கிட்டு, கட்டுப்பாடுகளை வகுத்துக்கிட்டு, நமக்கு பல நேரங்களில் நாம் அதில் தோல்வி அடைஞ்சாலும் கூட, பல நேரங்களில் நாம் அதை செய்ய முடியலனா கூட, திரும்ப திரும்ப செய்யணும்னு விருப்பப்பட்டு, திரும்ப திரும்ப இப்படி தான் வாழணும்னு விரும்பி விரும்பி வந்து வாழ்றோம்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்படிதான் மோசே என்ன பண்றார், தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. ஆமா, பல நேரங்களில் ஏனோ தானோ எப்படி ஒன்றா வாழலாம்னா வாழ்ந்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்படி தான் வாழணும், தேவனுடைய ஜனங்களோட வாழணும்னா அது கொஞ்சம் பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பார்ட்டி கூப்பிடுவாங்க, நம்ம வர முடியாதுன்னுவோம். நான், நீ எதுக்குமே வரமாட்டேற, என்ன சாமியாரா போறியா, ஃபாதர் யாரா போறியான்னு கேட்பாங்க நம்மள. சாமியாரா போறியா நீ? சகோதரிகள்னா நீ என்ன கன்னியாஸ்திரி ஆயிட்டியா, நகைலாம் போட மாட்டேற, ரொம்ப பண்ணிக்கிற நீ இப்பெல்லாம் வர வர பார்த்துக்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சொந்த பந்தங்களால் நம்ம பகைக்கப்படுவோம், நம்ம இனஜனங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நம்மளால சில நேரங்களில். இந்த மாதிரி எல்லாம் இயல்பான பாடுகள் நமக்கு இருக்கு. இந்த பாடுகளை அவர் தெரிந்து கொண்டாராம். இந்த பாடுகளை மோசே, கர்த்தருடைய பிள்ளை, நீங்க உங்க வாழ்க்கை உங்களை தேவனுக்கு முன்பாக பெரியவர்களா காட்டணும். உங்க வார்த்தை உங்களை தேவனுக்கு முன்பாக பெரியவர்களா காட்டணும். உங்க விசுவாசம் உங்களை தேவனுக்கு முன்பாக பெரியவர்களா காட்டணும். இதுல நீங்க பெரியவங்களா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப கடைசியா இன்னும் 2 உலக பிரகாரமாகவும் கர்த்தர் நம்மள ஆசீர்வாதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், 9-4 வாசிக்கலாம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி, கடைசி வரி, மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். மொர்தெகாய் அரண்மனையில, அந்த பெர்சியா தேசத்து அரண்மனையில மென்மேலும் பெரியவனாய் இருந்தானா. அந்த எஸ்தர் சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், ஆமான் பண்ண சதி திட்டங்கள் தெரியும், இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்து வைக்கப்பட்ட தூக்குமாரம் தெரியும், கர்த்தருடைய கிரியை தெரியும், உபவாச ஜபம் தெரியும், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? அப்ப காரியத்தை மாறுதலாய் முடித்து மொர்தெகாயை தூக்கி போட வேண்டிய தூக்குமரத்தில் கர்த்தர் ஆமானை தூக்கி போட்டு, கர்த்தர் இந்த மொர்தெகாயை என்ன பண்ணார்னா மென்மேலும் பெரிய மனுஷனாய் மாத்தினார்.
10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ராஜா பெரியவனாக்கின. ராஜா இல்ல பெரியவனாக்கினது கர்த்தர். கர்த்தர் அவனை பெரியவனாக்கணும்னு திட்டம் வச்சார், அதனால ராஜா ஆக்கிட்டார். ரைட். அடுத்தது 3வது வசனத்திலையும் அதை நீங்க வாசிக்க முடியும். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு. அதுல ஏன் அவனை பெரியவனாக்கினாருன்ற அந்த வார்த்தை இருக்கு. தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருந்தான். அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேசத்தின் உயர்ந்த இடங்கள்ல உட்கார வைக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நல்ல பதவிகளில் உட்கார வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் படிச்சு நல்ல இடத்துக்கு போவீங்க, நல்ல மேலான ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க. ஆமேன். அப்ப எதுக்கு அந்த வேலை அப்படின்னா, நல்ல போஸ்டிங்ல கர்த்தர் ஏன் உட்கார வைக்கிறார்னா, அவருடைய ஜனங்களுக்கு நீங்க உபயோகமா இருக்கணும், கர்த்தருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணும். ஆமேன். யோசேப்பை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுது, யோசேப்பும் இதே போலதான் ராஜாவுக்கு 2வது இடத்துல வந்தான், பார்வோனுக்கு 2வது இடத்துல வந்தான். பார்வோன் சொல்றாரு, யோசேப்பு சிங்காசனத்துல மட்டும் தான்ப்பா நான் உன்னை விட பெரியவன், சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உன்னை விட பெரியவன், மற்றபடி இந்த தேசத்துல நீ தான் பெரியவன். நீ உன் உத்தரவு இல்லாம இந்த தேசத்துல ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது, கை காலை கூட என்ன பண்ணக்கூடாது, அசைக்க கூடாது. ஏன் கர்த்தர் ஏன் யோசேப்புக்கு அவ்வளோ பெரிய உயர்வான பதவியை கொடுத்தாரு? வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 41:40. ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். அப்ப கர்த்தர் ஏன் யோசேப்புக்கு ஏன் இவ்வளவு பெரிய பதவி உயர்வை கொடுக்கிறாரு அப்படின்னா, வசனம் சொல்லுது, யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் என்னை விற்று போட்டதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க பாருங்க 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. அப்ப எதுக்காக கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல வச்சாரு? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. அப்ப இன்னொரு இடத்துல சொல்றாரு, அநேக ஜனங்களை ஜீவரட்சணை செய்யும்படியாக. என்ன செய்யும்படியாக? ஜீவரட்சணை செய்யும்படி, அநேக உயிர்களை பாதுகாக்கும்படியாக. எத்தனையோ லட்சம் பேர் பஞ்சத்துல செத்துருப்பான் யோசேப்பு அங்க போலனா. அப்ப அந்த ஜனங்களை பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக கர்த்தர் யோசேப்பு அங்க கொண்டு போனா. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற பதவிகள், மேன்மைகள், உயர்வுகள் எதுக்குன்னா, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. எவ்வளவு உயர்வான பதவிக்கு போனாலும் நீ அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உன்னால 4 பேரு நன்மை அடையணும். நீ யாருக்கோ நன்மை செய்யறதுக்காகத்தான் உனக்கு அந்த மேன்மையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. 4 பேருக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம், இந்த மேன்மைகள் எல்லாம். யாருக்கு தெரியும், இந்த ராஜ மேன்மை இந்த காலத்துக்கு உபயோகமா இருக்கும்படி தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, தானியேல் கூட அப்படித்தான். ராஜாவுக்கு 2வதாவனா ஆண்டவர் அவனை மாத்தினார். 127 நாடுகளுக்கு 3 அதிபதிகள், அந்த 3 அதிபதிகளுக்கு மேல தானியேல். அவர்கள் 3 பேர்ல இவர் தான் பிரதானமானவர். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் வச்சார். அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களா மாற்றி ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் பெரிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். 3வது என்னது? வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய வாய்ப்புகள். மற்றவனுக்கெல்லாம் கஷ்டப்பட்டும் கிடைக்காத வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு எளிதில் கொடுக்கிறார். வாய்ப்புகள்ல கர்த்தர் உங்களை பெரிய மனுஷனா வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய வாய்ப்புகள் உங்க டோரை தட்டும். பெரிய வாய்ப்புகள் உங்க டோரை தட்டும். ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த வாய்ப்பை தட்டணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்லுது, யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். யார் இருந்தா? உங்க கூட யார் இருக்கிறா? சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும், எம்பியோட பிஏவை தெரியும். நான் சொல்றேன், எந்த பிஏவை வேணாம், கர்த்தர் தெரியுமா உனக்கு?
யோசேப்பு அப்பா அம்மாலாம் இல்லாத அனாதை மாதிரி கொண்டு போகப்பட்டார்யா எகிப்துக்கு. எகிப்துக்கு போகும்போது அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அடிமையா போனார். அடிமையா போன யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதனால தான் ரொம்ப முக்கியம். அது நீங்க வாசிக்கணும். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில அப்படி மேலே போறதுக்கு என்ன காரணம்னா கர்த்தர் அவன் கூட இருந்தார். அடிமையா இருக்கும்போது கூட இருந்தார், ஒரு வீட்டில் வேலைக்காரனா இருக்கும்போது கர்த்தர் கூட இருந்தார், அங்க உயர்த்தினார், அங்க பழி சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனா ஜெயிலில் கர்த்தர் கூட இருக்கிறார், அங்க இருந்து கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு போறார். எல்லா நிலைகள்லையும் கர்த்தர் கூட இருக்கிறார். அப்போ உன் வாழ்க்கையில ஒருத்தரை மாத்திரம் உறுதியா பிடிச்சுக்க. யார் அவரு? கர்த்தர். சில மனைவிமார் புருஷனை பிடிச்சுப்பாங்க. என் புருஷன் அரை மணி நேரம் அவரை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டாங்க. எங்க போறீங்க எங்கேயா போட்டோம் விடு, சோத்திரம், சுத்திட்டு கத்திட்டு வரட்டுமே, நீ என்னைக்கு பிடிச்சி வச்சு அவன் திருந்துருது, விடு, திருந்துவாரு, சோத்திரம். அல்லேலூயா. மனைவிமார்கள் யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. உன் புருஷனை விடு, திருந்துவாரு. விட்டா திருந்த மாட்டார், விடுதார், போயிடுவாரு, போகலாம் மாட்டார், வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமா, அப்ப வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பெரியவளா மாத்துறார். கடைசி அவனை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப இந்த வசனம் பிடிக்குது. 2 நாளாகமம் 1:1 இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 1:1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனை அப்படி சொல்லும் போது அந்த புக்கே அப்பதான் ஆரம்பிக்குது. சாலமோனை எப்படி எடுத்து வந்து காட்டுறாங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன். ரொம்ப அதை பார்க்கும்போது இது ஆவியானவர் எப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா, இந்த தாவீது பத்சேபால், இந்த சாலமோனோட அம்மா பத்சேபால், அவங்களுக்கு பிறந்த பையன் இந்த பையன். ஆனா ஊர் உலகம்லாம் என்ன பேசிச்சின்னு தெரியல. ஊர் உலகம்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்கோம். ஆனா ஆவியானவர் எடுத்துட்டு வந்து எழுதுறாரு, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அப்படின்னு எழுதுறாரு. தாவீதுக்கு பிறந்த பையன் சாலமோன். அப்படின்னா அவன் கலங்கத்தெல்லாம் நான் மாத்திட்டேன்டா, அவன் பிறப்புல இருந்த தவறுகளெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அவனை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வச்சிட்டேன்னு அர்த்தம். அதே தாவீதின் குமாரன்ற இடத்துல இயேசு கிறிஸ்துவை போடுவாங்க பின்னாடி. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தாவீதின் குமாரனே அப்படின்னா அவர் அந்த லெவலுக்கு இங்க ஒரு டைட்டில சாலமோனுக்கு கொடுக்குறாரு. தாவீதின் குமாரனான சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது அவனுடைய தேவன். யாருடைய தேவன்? அவங்க அப்பாவோட தேவன் இல்லை. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அவங்களுடைய தேவனா இருக்கணும். யாக்கோபு லாபான் கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனான். அப்படின்னா இவனுக்கு அவர் மேல பயபக்தி கிடையாது. யாருக்கு? யாக்கோபுக்கு கிடையாது. அவங்க அப்பா பயந்த அளவுக்கு இவன் பயப்படல, அவங்க அப்பா நடந்த அளவுக்கு உண்மையா இவன் நடக்கல. அதனால எங்க அப்பாவோட ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றான். அங்க போய் உங்க அப்பாவோட ஆண்டவர் இல்ல, அவர் உன் ஆண்டவரா? உன் ஆண்டவரா? கர்த்தர் உன் ஆண்டவராப்பா? உன் ஆண்டவரா? வெரி குட். கர்த்தர் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அப்பா எப்படி ஆக்கிட்டாரு? பெரியவனாக்கிட்டார். இது என்னன்னா, அவனுக்கு இந்த உலகத்துல அந்த காலகட்டத்தில் இருந்த எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ராஜமேன்மை ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமும் மகிமையும் பணம். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு பணத்தெல்லாம் திரட்சியா கொடுப்பார். கடைசி நான் ஏன் அதை கடைசியா வச்சுக்கிறேன்னா, அதை கடைசியா வைங்க மைண்ட்ல. பிரைஸ் காட். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.